to Crypto 2.0 SSV. ஸோ இந்த வீடியோ நம்ம இந்தியா ஸ்குவாட் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து பற்றி ஒரு ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வளர முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ப்ரீவியஸ் வீடியோ நம்ம இந்தியா ஸ்குவாட் அகேன்ஸ்ட் இங்கிலாண்டோட ப்ரெடிக்ஷன் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ ஐபிஎல் பற்றி பார்த்தோன்னா டாப் 2 பிடிக்க 4 டீம்ஸ் போட்டி போடுறாங்க. அதில் ஆர்சிபி, ஜிடி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஸ்லைட்டான தடுமாறுறோம். ஏன்னா பாட்டம் டீம்ஸோட தோற்றுட்டாங்க. அண்ட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தா அடுத்த மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. ரோக்கோ இல்லாமல் ஃபஸ்ட் சீரீஸ் ஆட போகிறாங்க டீம் இந்தியா. அண்ட் இந்த சீரீஸ் ரொம்ப முக்கியம். இதான் WTC சைக்கிள் 25-27 ஃபர்ஸ்ட் சீரீஸ். ஸோ இந்தியா தங்களோட யங் டீமை அனுப்புகிறாங்க, கேப்டன் பை சுப்மன் கில். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ராங் மூவ். ஏன்னா அவரே சேனா கண்ட்ரீஸில் ஒரு ஆவரேஜ் படுமட்டமாக இருக்குது. அண்ட் அவரோட பொசிஷன்னு ஷோர் இல்லாமல் இருக்கிற இடத்துல அவரை கேப்டன் பண்ணால் அவருக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன். ஸோ அதில் சொதப்புவார், இன்னும் கொஞ்சம் சொதப்புறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பாயிண்ட் வைஸ் கேப்டனாக ஒரு அப்பாயிண்ட் பண்ணுறது ஒரு குட் மூவ். ஏன்னா அவரோட பாயிண்ட் ப்ரூஃப் டைம் இங்கிலாண்டில் நல்ல ரெக்கார்ட் வச்சுருக்காரு. ஃபார்முக்கு திரும்ப வரலாம். சாய் சுதர்ஷன் அவர் 2 வருஷமாக கஷ்டப்பட்டு அந்த பீக் ஃபார்மில் இருந்ததால் டீமுக்குள்ளே திரும்ப வந்திருக்காரு. ஓடிஏ ஃபார்மேட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் நீக்கிட்டாங்க. அவர் 1-downல ஆடுறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. கேஎல் ராகுல் இந்த சீரீஸில் மெயின் பேட்ஸ்மேனாக இருக்க போகிறாரு. ஏன்னா அவர் தான் இந்த கிரைசிஸில் ஆடுறாரு. ஜெய்ஸ்வால் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் ஆஃப் டீம் இந்தியா. இந்த சீரீஸ் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அபிமன்யு ஈஸ்வரன் நல்ல ஆப்ஷன், பட் டீமில் இடம் இருக்க வாய்ப்பு கம்மி தான். கருண் நாயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பட் பேக் டு இந்தியன் டீம். ஆனால் இவர் ஆட வைக்கிறவாங்களா டவுட்டு தான். த்ருவ் நல்ல டெக்னிக் உள்ள பிளேயர். மேபி இவர் பண்டோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார். நிதிஷ்குமார் ரெட்டி தன்னோட ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக டீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேயராக இருக்க போகிறாரு. ஜடேஜா அவரோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சே தரணும். ஏன்னா அவர் தான் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில். வாஷி அஸ்வின் இடத்துல ஆட போகிறதால அவர் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் தந்தே தரணும். குல்தீப் யாதவ் நல்ல லெக் ஸ்பின்னர், பட் அதிகபட்சமாக ஆட வைக்க மாட்டாங்க. இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் 2 ஸ்பின்னர்ஸ் போதும். அண்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் பேக் டு இந்தியன் டீம். நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். இங்கிலாண்டில் செம்மையான ரெக்கார்டு கூட வச்சுருக்காரு. பொறுத்த வரைக்கும் பும்ரா தான் கேப்டனாக இருக்கணும், பட் அவர் 3 மேட்சாக 4 மேட்ச் தான் ஆட போகிறாரு. ஸோ ஒர்க் லோட் ப்ரெஷரால் அவர் அதிகமாக கேப்டன் பண்ண முடியாதுன்ட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா பேக் டு டீம். சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் திரும்பி அவரை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போகல. ஸோ அவரோட பெஸ்ட் சீசன் இந்த IPL 2025. அர்ஷ்தீப் சிங்குமே ஆஃப்டர் ரிஃபார்ம் பார்த்தானுக்கு அப்புறம் ஆட போகிற ஒரு லெஃப்ட் ஆர்மர் இவர் தான். ஸோ இவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க டீம் இந்தியா. சிராஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த IPL. ஸோ அதனால் அவர் பேக் டு டீம் திரும்ப வந்திருக்காரு. அண்ட் முகமது ஷமி அஃபிஷியலி அன்அவைலபிள் ஃபார் பிகாஸ் அவர் இன்ஜுரினால். ஸோ இந்தியா எப்படி பண்ணணுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியாக ப்ராடக்ட் விற்கிறீங்கன்னா, அதாவது நம்ம இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற ஜிமெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட்டை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஒரு கம்மி ப்ரைஸ்லேயே. ஸோ அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஃபர்காட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.